நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு, இப்பொழுது பஞ்சாங்கத்தை பார்த்து T1 T9 ஷார்ட், அதாவது ஜாதகம் கணிப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். நவீன யுகத்தில் கம்ப்யூட்டரிலும் செல்போன்களிலும் பல ஆப்புகள் வந்துவிட்டன. பழைய காலத்தில் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நகைச்சுவை, பழைய கால கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பட்டனை தட்டினால் இட்லி வரணும்னு ஒரு பாட்டு போடுவார். அதில் இன்றைய வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சி போன்றவற்றையெல்லாம் அப்பொழுதே குறிப்பிட்டிருப்பார். அதுபோல் இப்பொழுது பட்டனை தட்டியவுடன் ஜாதகம் வந்துவிடுகிறது. இருப்பினும் முறைப்படி ஜாதகம் கணிக்க கற்றுக்கொண்டால் சுலபமாக இருக்கும். சில சாஃப்ட்வேரில் ஜாதகம் லக்கணமோ ராசியோ நவாம்ச கட்டமோ தவறாக காட்டுமானால் அதை தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். இருப்பினும் இது அடிப்படையை தெரிந்து கொள்வதே மிகவும் நல்லது. இதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டீர்களானால் புரியும். ஒரு தடவை கேட்டால் அவ்வளவாக புரியாது. ஏற்கனவே விவரம் தெரிந்தவர்கள், ஜாதகம் கணிக்க தெரிந்தவர்கள் இந்த பதிவை ஸ்கிப் செய்து விடலாம். இது புதிதாக ஜோதிடம் கற்பவர்களுக்கு மட்டுமே. இப்பொழுது உதாரணமாக ஒரு கற்பனையாக 4/8/2025 பகல் 2:20க்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சாங்கத்தில் முதலில் சூரிய உதயம் என்று ஒரு காலம் போட்டிருப்பார்கள். சூரிய உதயம் எத்தனை மணிக்கு என்று பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சூரிய உதயத்திலிருந்து ஜாதகர் பிறந்த நேரம் வரை எத்தனை மணி நேரம் சென்றிருக்கிறது என்று கணக்கு போட வேண்டும். ஆடி மாதம் 19ஆம் தேதி சூரிய உதயம் 6:12 என்று பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. மதியம் 2:20க்கு குழந்தை பிறந்துள்ளதாக வைத்துக்கொண்டால் 8 மணி நேரம் 8 நிமிடம் ஆகிறது. அந்த 8 மணி நேரம் 8 நிமிடத்தை நாழிகையாக மாற்ற வேண்டும். 1 மணி நேரத்திற்கு 2 நாழிகை, 8 மணி நேரத்திற்கு 20 நாழிகை, 1 நிமிடத்திற்கு 2 வினாடி, 8 நிமிடத்திற்கு 20 வினாடி. ஆக சூரிய உதயம் முதல் குழந்தை ஜனனம் வரை தொடங்கி சென்ற நாளிகை 20 நாளிகை 20 வினாடி. அடுத்து பஞ்சாங்கத்தில் ஆடி மாதம் முதலில் கடகலக்கணம் ஆரம்பமாகும். அதில் தமிழ் தேதி 19க்கு கடகலக்கணம் இருப்பு என்ன என்பதை பார்த்து குறித்து கொள்ள வேண்டும். 19ஆம் தேதி கடகலக்கணம் இருப்பு 2 நாளிகை 18 வினாடி. அடுத்து லக்கண முடிவு என்று பஞ்சாங்கத்தில் ஒரு காலத்தில் போட்டிருப்பார்கள். அதில் துலாம் லக்கண முடிவு 15 நாளிகை 4 வினாடி என்று இருக்கிறது. இப்பொழுது 15 நாளை 4 வினாடியையும் கடகலக்கண இருப்பையும் கூட்ட வேண்டும். 15.4 2.18 கூட்டினால் 17 நாளிகை 22 வினாடி வருகிறது. இது துலா லக்கணம் 17 நாளிகை 20 நாளிகை முடிந்து விருச்சிக லக்கணம் ஆரம்பமாகக்கூடிய நாளிகையாகும். அடுத்து பஞ்சாங்கத்தில் விருச்சிக லக்கண முடிவு 20.18 என்று இருக்கிறது. 20.18ஐயும் கடகம் இருப்பதையும் கூட்டினால் 20.18 அதாவது 20 நாளிகை 18 வினாடி ப்ளஸ் 2 நாளிகை 18 வினாடி கூட்டினால் 22 நாளிகை 36 வினாடி வரை விருச்சிக லக்கணம் நடப்பில் உள்ளது.
ஆக குழந்தை பிறந்தது 20 நாளிகை 20 வினாடி என்பதால் குழந்தை விருச்சிக இலக்கணத்தில் பிறந்ததாக கணக்கில் கொள்ள வேண்டும். அதாவது 17.22 நாளிகையில் இருந்து 22.36 நாளிகை வரை விருச்சிக இலக்கணத்தில் இருப்பதால் குழந்தை பிறந்தது விருச்சிக இலக்கணம், விருச்சிக ராசியில் லக்கணம் என்று குறித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பஞ்சாங்கத்தில் ஆடி மாதம் 19ஆம் தேதிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது என்பதை குறிக்க வேண்டும். எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் எந்தெந்த ராசியில் உள்ளன என்பதை தெரியாதவர்களுக்காக ஸ்கிரீனில் அது எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் உள்ளன என்பதை கொடுத்துள்ளேன். அதில் பார்த்து கொள்ளலாம். முதலில் லக்கணப்புள்ளி நின்ற நட்சத்திரத்தை கணித்து கொள்வோம். குழந்தை பிறந்த ஜனன நாளிகையில் விருச்சிக இலக்கண ஆரம்ப நாளிகை கழிக்க வேண்டும். குழந்தை பிறந்த நாளிகை 20 வினாடி 20. விருச்சிக இலக்கண ஆரம்ப நாளிகை 17 நாளிகை 22 வினாடியை கழிக்க 2 நாளிகை 58 வினாடி வருகிறது. 2 நாளிகை 58 வினாடியும் மொத்தமாக வினாடியாக மாற்றினால் 2 நாளைக்கு 120 வினாடி ப்ளஸ் 58 வினாடி மொத்தம் 108 வினாடி வருகிறது. இதில் ஒரு நட்சத்திர பாதத்திற்கு 33 வினாடி வீதம் கணக்கிட்டு 5வது பாகத்திற்கு 5வது பாகத்தை கடந்து விட்டது என்று கணக்கிட்டால் 125 வினாடி கழிந்து விட்டது. அதன் பிறகு 178 வினாடியில் லக்கணம் சென்று கொண்டிருக்கிறபடியால் 6வது நட்சத்திர பாதத்தில் அந்த அமைப்பு விழுகிறது, லக்கண புள்ளி விழுகிறது. அப்படியானால் விருச்சிக இலக்கணத்தில் 6வது பாகம் என்பது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில் அதாவது விசாகம் 4ஆம் பாதத்தில் ஆரம்பித்து அனுசம் 4ஆம் பாதம் முடிய 5 பாதங்கள். அடுத்து 5வது பாதம் கேட்டை, 6வது 4 பாதம், மொத்தம் 5 பாதம் முடிந்து 6வதாக கேட்டை 1ஆம் பாதம் ஆரம்பம். ஆக கேட்டை 1இல் லக்கணம் என்று போட வேண்டும். அடுத்து ஆடி மாதம் 19ஆம் தேதி பஞ்சாங்கத்தில் தேதி வாரியாக கிரக பாரசாரங்களை குறிப்பிட்டிருப்பார்கள். அதை பார்த்து தனியாக குறித்து கொண்டு ராசி கட்டத்தில் கிரகங்களை போட வேண்டும். ஆடி மாதம் 19ஆம் தேதி சூரியன் ஆயில்யம் 2இல் 7வது பாகத்தில் இருக்கிறார். செவ்வாய் உத்தரம் 2இல் கன்னி ராசியில் 1வது பாகத்தில் இருக்கிறார். புதன் புனர்வசம் 4ஆம் பாகத்தில் கடகத்தில் இருக்கிறார். வியாழன் திருவாதிரை 4ஆம் பாதத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். சுக்கிரன் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். சனி பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்தில் இருக்கிறார். இது திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கப்படி கணிக்கப்பட்டது. திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தில் உள்ள 100 கிலோமீட்டருக்குள் உள்ளவைகளுக்கு இந்த ஜாதகம் புரிஞ்சு வரும். ராகு புரட்டாதி 2இல் இருக்கிறார், அதாவது கும்பத்தில் இருக்கிறார். கேது பூரம் 4இல் இருக்கிறார். அதாவது அடுத்ததாக இதை அந்தந்த ராசியில் போடும் பொழுது இப்போ முதல் சந்திரனை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறேன். அடுத்து சந்திரனை போடுவதற்கு ஜாதகத்தில் சந்திரனை போடுவதற்கு அன்றைய நட்சத்திரம் என்ன என்று பார்க்க வேண்டும். அனுசம் நட்சத்திரம் 9 நாளிகை 24 வரையிலும் 24 வரையில் இருந்து முடிந்து கேட்டை நட்சத்திரம் ஆரம்பம். 9 நாளிகை 24 வினாடி கேட்டை நட்சத்திரம் ஆரம்பம். கேட்டை நட்சத்திர ஆரம்ப நாளிகையில் இருந்து மறுநாள் கேட்டை நட்சத்திரம் முடியும் நாளிகை 14.44 வினாடி. ஆக மொத்தம் கேட்டை நட்சத்திரம் ஆதியந்த பரவ நாளிகை 62 நாளிகை 20 வினாடி வருகிறது. கேட்டை நட்சத்திரம் ஆதியந்த பரவ நாளை 62ஐ 4ஆல் வகுத்தால்
ஒரு பாதத்திற்கு 15 நாளிகை வருகிறது. குழந்தை ஜனன நாளிகை 20 நாளிகை 20 வினாடியில் இருந்து கேட்டை ஆரம்பமாகுது. 9 வினாடி 29 கழித்தால் 10 நாளிகை 84 வினாடி வருகிறது. ஆக 15 நாளிகைக்குள் ஜனனமாகி இருப்பதால் சந்திரன் கேட்டை 1 இருப்பதாக குறிக்க வேண்டும். இதுவே ராசி சக்கரமாகும். இந்த ராசி சக்கர அமைக்கும் முறையாகும். அடுத்ததாக நட்சத்திர பாதப்படி சூரியனை, அதாவது சூரியன் ஆயிலம் 2 இருப்பதால் கடக ராசியிலும், செவ்வாய் உத்தரம் 2 இருப்பதால் கன்னி ராசியிலும், புதன் புனர்பூசம் 4 இருப்பதால் கடக ராசியிலும், வியாழன் திருவாதிரை 4 பாதத்தில் இருப்பதால் மிதுன ராசியிலும், சுக்கிரன் திருவாதிரை 2 பாதத்தில் இருப்பதால் மிதுன ராசியிலும், சனி பூரட்டாத 3 இருப்பதால் கும்பராசியிலும், ராகு பூரட்டாத 2 இருப்பதால் கும்பராசியிலும், கேது பூரம் 4 இருப்பதால் சிம்மராசியிலும் குறிக்க வேண்டும். அடுத்ததாக D9 என்று சொல்லக்கூடிய நவாம்சம் கணிக்கும் முறை, அதாவது மேச சிம்மம் தனுசு, மேசம் சிம்மம் தனுசு இந்த 3 ராசிகள் எந்த ராசியில் கிரகம் இருந்தாலும் சரராசியான மேசராசியிலிருந்தே எண்ணி கொண்டு வர வேண்டும். அதாவது சரம் திரம் உபயம் திரிகோண ராசியில் மேச சிம்மம் தனுசு, ரிஷபகன்யா மகரம், மிதுன துலா கும்பம், கடக விருச்சிக மீனம், இப்படி திரிகோண ராசிகளில் சரராசி முதலாக எண்ணி வந்து லக்கணத்தையும் நவாம்ச லக்கணத்தையும் நவாம்சத்தில் கிரகங்களையும் போட வேண்டும். அதன்படி கேட்டை 1 பாதத்தில் லக்கணம் விழுகிறது. அதே விருச்சகமாக இருப்பதால் கடக விருச்சக மீனம் என்ற திரிகோணத்தில் கடகத்திலிருந்து கடகம் சரராசி ஆகிறது. ஆக சரராசின கடகத்திலிருந்து 6ஆம் வீடு 6வது பாகம் தனுசு. ஆகவே நவாம்ச லக்கணம் தனுசு ஆகும். அதேபோல் சந்திரனும் கேட்டை 1 இருப்பதால் அவரும் கடகத்திலிருந்து 6வது பாகமாக லக்கணத்திலே நவாம்சக்கத்திலே சந்திரன் தனுசிலே வருகிறார். அடுத்ததாக சூரியன் ஆயில்யம் 2, ஆயில்யம் 2 என்பது 7வது பாகத்தில் வருகிறது. அதில் சூரியன் ஏற்கனவே சரராசியில் கடகராசியில் இருப்பதால் அதற்கு 7வது ராசியில் மகரத்தில் சூரியனை போட வேண்டும். அடுத்ததாக செவ்வாய் உத்திரம் 2 இருக்கிறார், அதாவது கன்னியில் 1வது பாகத்தில் இருக்கிறார். அப்படியானால் ரிஷபகன்யா மகரம், மகரத்திலிருந்து எண்ணி வர வேண்டும் என்றால் மகரம்தான் முதல் வீடு 1வது பாகம். ஆக செவ்வாயை மகரத்தில் குறிக்க வேண்டும். அடுத்ததாக புதன் புனர்பூசம் 4வது பாதம், அதாவது அவர் கடகத்திலேயே 1வது பாகத்தில் இருப்பதால் நவாம்சத்திலும் கடகத்திலேயே குறிக்க வேண்டும் புதன். அடுத்ததாக வியாழன் திருவாதிரை 4, திருவாதிரை 4 என்பது அதாவது மிதுன ராசியில் 6வது பாகத்தில் வரும். மிதுன துலா கும்பம், கும்பத்திலிருந்து அதாவது துலாத்திலிருந்து 6வது பாகத்தில் அதாவது தனுசில் வியாழனை போட வேண்டும். அடுத்ததாக சுக்கிரன் திருவாதிரை 2 சுக்கிரன் இருக்கிறார், அதாவது மிதுனத்தில் 4வது பங்கில் இருக்கிறார். ஆக மிதுனம் துலா கும்பம் துலாம் தலராசியிலிருந்து 1, 2, 3, 4 அது மகரமாக வருகிறது. ஆகவே மகரத்தில் சுக்கிரனை குறிக்க வேண்டும். அடுத்ததாக சனி புரட்டாதி 3
இருக்கிறார். கும்பராசியில் கடைசி 9வது பாகத்தில் இருக்கிறார். ஆக மிதுன, துலா, கும்பம். துலாத்திலிருந்து எண்ணி வருகையில் 9ஆம் வீடு மிதுனம் வருகிறது, 9ஆம் ராசி. ஆக சனியை நவாம்சத்தில் மிதுனத்தில் குறிக்க வேண்டும். அடுத்ததாக ராகு பூரட்டாதி 2இல், அதாவது கும்பத்தில் 8வது பாகத்தில் இருக்கிறார். அது மிதுனம், துலா, கும்பம். துலாத்திலிருந்து 8வது பங்கு, 8வது ராசி. துலா ராசியில் எண்ணி வந்தால் 8வது ராசி ரிஷபம். அது ரிஷபத்தில் ராகுவை குறிக்க வேண்டும். கேது பூரம் நாளில் இருக்கிறார். பூரம் என்பது சிம்மத்தில் கேது இருப்பதால் மேச, சிம்மம், தனுசு என்ற திரிகோண ராசியில் மேசத்தில் இருந்து, அதாவது பூரம் 4 என்பது 8வது பாகமாகும். மகம் 4, பூரம் 4, மொத்தம் 8. 8வது பாகத்தில் கேது இருக்கிறார். மேசத்திலிருந்து 8வது வீட்டில் கேதுவை போட வேண்டும். இதுவே D1, T9 குறிக்கும் விதமாகும். இதில் அடுத்ததாக இதில் கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து நிறைய பேர் ஆர்வமாக பார்த்தார்களே. ஆனால் T2, T3 என்று சோடச வர்க்க அனைத்து வர்க்கங்களையும் கணிப்பது எப்படி, அதன் மூலம் பலன் காண்பது எப்படி என்பது பற்றியும் விளக்கமாக சொல்லலாம் என்று இருக்கிறேன். அது ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவர்கள் இதை, அதாவது ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கொண்டீரானால் சுலபமாக புரியும். இதற்கு என்னதான் கம்ப்யூட்டரில் இப்போ தட்டின உடனே ஜாதகம் வந்தாலும் இதையும் தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது என்பதற்காக இதை பதிவிடுகிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.